விஜய் வந்து இப்போ வந்திருக்காரு, அவர் சைபரா ஒன்றா. பீகார் வந்து என்ன செஞ்சிச்சுன்னா கூப்பிட்டு காங்கிரஸை ஒரே அடி மண்டையில் அடித்து தமிழ்நாட்டிலலாம் இனிமேல் சீட்டெல்லாம் கேட்கக்கூடாது. அஜித் போன்றவர்கள் அதான் சொல்கிறாங்க, தான் கூட்டம் காட்டணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனநோய் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் அதான். காங்கிரஸ் கட்சி என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் இனிமே அது வெறும் சுமை. ஆனா சீமான் அவர்களுடைய வாக்குகளை தானே பெருவாரிய நாம் தமிழர் வாக்குகள் தான் அந்த பக்கம் போகும். ஏன்னா இளைஞர் பட்டாலும் இன்னொரு இவங்க இருந்தது அங்க போயிடும். எங்கள் மீது சுமத்தப்படுகிற பல்வேறு அவதூறுகள்ல அதுவும் ஒண்ணு. ரசிகர்கள் அப்படிங்கிறவனுக்கு எந்த கொள்கையும் இருக்காது, கோட்பாடு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஓ இன்னும் கத்துற மனநிலை தான் அவங்களுக்கு இருக்கும். அதைத்தான் தற்கூரியத்தனங்கிறோம். இது யார் கொண்டு வரா, இதனுடைய நோக்கம் என்ன? இவங்கெல்லாம் ஒரு மாற்றாவோ இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேஸ்க்காக போய் ஒரு வாக்கு அழிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றதுங்கிற ஒரு யதார்த்தமான கேள்வி இருக்குல்ல தங்கச்சி. பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக தமிழ்நாட்டிலையும் அந்த முடிவு எதிரொலிக்கும் அப்படின்னு முடிவுகளுக்கு முன்பே பேசப்பட்டது. அதே மாதிரி முடிவுக்கு பிறகு இந்த கூட்டணி விவகாரம்ங்கிறது தீவிரமடைஞ்சிருக்குது. எல்லாருமே அதிமுகலேருந்து வந்து தேமுதிகவை போய் சந்திக்கிறாங்க, ஜி.கே. வாசன் போய் சந்திக்கிறாரு. இப்படி தொடர்ந்து கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிற தீவிரமடைது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிறாரு. மோடி வருகை, பீகார் முடிவு, இதெல்லாம் கூட்டணிகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப இதை பற்றின எந்த கவலையும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்க எந்த கூட்டணிக்கும் போக போறது இல்லை. அவரே வருவாரு. சாக்கடையில கிடந்து உழல்கிறவர்கள், இந்த கூட்டணி என்கிற சாக்கடையில் கிடந்து நெழிகிற புழுக்கள் எப்படியாவது நெளிஞ்சிட்டு கிடக்கும். அது இப்படி தான் இருக்கும். அதை பற்றின கவலை எங்களுக்கு இல்லை. ஆனால் பட் ஒரு 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 அவதானிப்பா, ஒரு கவனிப்பில் நான் வந்து சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் திமுகவை மிரட்டுற துணியில எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும். நாங்கள் வந்து உங்களை போராடி கொண்டு போய் நாங்கள் வெற்றியடைய வச்சா நீங்கள் மட்டும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்களா? எவ்வளோ காலத்துக்கு எங்கள் முதுகை கொடுத்து விட்டு நாங்கள் சும்மா நிற்போம்? அதனால் இந்த தேர்தலில் எங்களுக்கு சீட்டும் அதிகமாக வேணும், நாங்கள் வென்று வர்ற தொகுதினா எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும் அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. இதை பக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொன்னாங்கன்னா, இவர்களெல்லாம் அடித்து அள்ளுனா கூட காங்கிரஸ்காரர்கள் ஒரு லாரி தேர மாட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் சீட்டு அதிகமாக கொடுக்குறீங்க. நாங்கள் வந்து 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வந்து ஒரு மாநாட்டுக்கு நாங்கள் திரள்றோம், எங்களுக்கு சீட்டு வந்து நீங்கள் குறைவாக கொடுக்குறீங்க, எங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை விட அதிகமான சீட்டு வேணும், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சண்டையெல்லாம் இப்போ கொஞ்சம் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிது. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரன் நேற்றே வந்து மதிப்புக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் எப்போவுமே ஆட்சி அதிகாரத்திலெல்லாம் பங்கு கேட்கலையே, நாங்கள் இப்போ வரைக்கும் கூட்டணியில் தானே இருக்கோம் அப்படின்ட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் அவரும் சொல்லிட்டார் 26ல் அது எங்களோட இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அதனால பீகார் வந்து என்ன செஞ்சிச்சுன்னா கூப்பிட்டு காங்கிரஸை ஒரே அடி மண்டையில் அடித்து வாயெல்லாம் இனிமேல் நீ திறக்கக்கூடாது, தமிழ்நாட்டிலலாம் இனிமேல் சீட்டெல்லாம் கேட்கக்கூடாது, ஏதோ கொடுக்குறானோ அதை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி விட்டது. காங்கிரஸ் கட்சி டிமாண்ட் பண்ணுற இடத்துல இல்லை, புரியுதுங்களா? அதில் இருந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போகிற இடத்துக்கு அது வந்துருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் சிறுபான்மையினர்கள் ஓட்டு என்னதான் திமுகவுக்கு விழுகுதுன்னு சொன்னாலும் கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் அது அவங்களுக்கு போகுது. காங்கிரஸ் ஒருவேளை என்னதான் பீகார் தேர்தல் முடிவுகள் அது பீகார்ப்பா, தமிழ்நாட்டில் அது எதிரொலிக்காது அப்படின்னு திமுக அவங்க சொல்ற டிமாண்டுக்கு ஒத்து வரல அப்படின்னா விஜய் இருக்காரு, விஜய் பக்கம் ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்துவாரு, அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஜோதிமணி பேசுறாங்க, 2010 இது இருக்கு, இப்ப புதுசா ஒண்ணும் விஜய் எங்க பக்கம் வரலன்னு சொல்றாங்க. நேற்று மம்தா பானர்ஜி வந்து சொல்லியிருக்காங்க, காங்கிரஸை தூக்கிட்டு போறது அப்படிங்கிறது வீண் பாரம், எந்த கூட்டணி யார் வைத்திருந்தாலும் காங்கிரஸை தூக்கி வீசுங்க அப்படிங்கிறாங்க. மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் இனிமே அது வெறும் சுமை, அதனால் அந்த கூட்டணி கட்சிக்கு எந்த பலனும் இனி ஏற்படாது. ஏங்க பீகார் தேர்தலில் வெறும் 6 சீட்டுங்க, சிங்கிள் டிஜிட். ஒரு தேசிய கட்சி, இந்த நாட்டை அதிக நாட்கள் ஆண்ட ஒரு தேசிய கட்சி சிங்கிள் டிஜிட்டில் வந்து வென்றிருக்கு. அதனால் அது ஒரு வீண் பாரம் அப்படின்னு சொல்லும்போது அதை தூக்குறது விஜயா இருந்தானே, அதை தூக்குறது திமுக இருந்தானே, யாரா என்ன அவங்களுக்கு சுமை, அவ்வளோதான். அவங்களால ஒரு பயணம் அந்த 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 அவங்க இருக்கிற கூட்டணிக்கு ஏற்பட போகிறது இல்லை. இதுதான் பொதுப்படையாக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதனால் காங்கிரஸ் இனி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அழிஞ்சிருச்சு. காங்கிரஸை தூக்கிக்கிட்டு யார் போனால் நமக்கு என்ன?
திமுக அதிமுக இவங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் ஆட்சி அமைக்க முடியும். சீமானும் விஜயும் 26ல ஒரு ஸ்பாய்லரா தான் இருக்க போறாங்க. ஒரு 30-40 சீட்டுகள் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறாங்களாவோ இல்லைன்னா இது இந்த பக்கம் வெற்றி போயிருக்காங்க, இவங்க 2 பேரால இப்படி ஸ்பாய்லரா தான் இருக்க போறாங்கிற ஒரு கருத்து கணிப்புகள்லாம் சொல்றாங்க எல்லாரும். இல்ல, எங்களை பத்தி மட்டும்தான் நாங்க பேச முடியும். நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். எங்களுடைய வளர்ச்சி என்பது நிதானமானது. எங்களுடைய வளர்ச்சி என்பது புரிய வச்சு அரசியல் தெளிவை ஏற்படுத்தி. இப்போ நாங்கள் வந்து ஆடு மாடு மாநாடு நடத்துகிறோம். என்ன புரிதலுக்காக நடத்துகிறோம்? மேய்ச்சல் நிலங்கள் குறித்த புரிதலுக்காக நடத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து மரங்கள் மாநாடு நடத்துகிறோம். என்ன புரிதலுக்காக நடத்துகிறோம்? மரங்கள் என்பது மனிதர்களுக்கு எந்த வகையில் உறவாக இருக்குது, நீங்கள் வெளியிடுகிற கார்பன் டை ஆக்சைடை உயிர்காற்று ஆக்சிஜனாக மாற்றி கொடுக்குற பெரும் வேலையை மரங்கள் செய்யுது. மரங்கள் இல்லை என்றால் மழை பெய்யாது. மரங்களும் மலைகளும் ஆறுகளும் நமக்கு ரொம்ப முக்கியங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறோம். அடுத்து தண்ணீர் மாநாடு. இன்றைக்கு 3வது உலகப் போரே தண்ணீருக்காக தான் நடக்க போகுதுன்னு பேரறிஞர்கள் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தணும்னு நாங்கள் செய்கிறோம். இப்படி நாங்கள் புரிதல், இப்போ கடலம்மா மாநாடு நடத்த போகிறோம். சமவெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடலோடிகளுடைய வாழ்க்கையோ அவர்களுடைய சிரமங்களோ அவர்களுடைய வளர்ச்சி இன்மையோ எதுவுமே தெரியலை. கடலோடிகளினுடைய சிரமங்களும் இந்த சமவெளி மக்களுக்குமான ஒரு புரிதலை ஏற்படுத்தணுங்கிறதுக்கு கடலம்மா மாநாடு நடத்துகிறோம். அப்போ இந்த மாதிரி நாங்கள் ஒரு புரிதலை உருவாக்கி நாங்கள் வந்து வாக்கை வென்றுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றோம். இதுதான் எங்கள் நோக்கம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால் அது தூய்மையான ஆட்சி அதிகாரமாக இருக்கும். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ மாற்று அரசியல் திட்டங்களை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆட்சி வரைவு தான் நாங்கள் கொடுக்குறோம். அதை நாங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தனித்து நின்று வெல்றது தான். விஜய் வந்து இப்போ வந்திருக்காரு. அவர் சைபரா 1 1000 1 லட்சமா அது எதுவுமே நமக்கு தெரியாது. அது தண்ணிக்குள்ளே கிடக்கிற ஒரு கல். அந்த கல் எப்படி சல்லுன்னு மேலே வருமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வருமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் அவரை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய தேவை இல்லை. இந்த தேர்தலை அவங்க எதிர்கொள்ளட்டும். இந்த தேர்தலில் அவங்க எதிர்கொண்டு என்ன இடத்துக்கு அவங்க வர்றாங்கங்கிறத பொறுத்து நீங்கள் அடுத்த தேர்தலில் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியும். இப்போ அவரை எப்படி கணக்கில் எடுத்துக்குவீங்க? ஆனா சீமான் அவர்களுடைய வாக்குகள் தானே பெருவாரிய நாம் தமிழர் வாக்குகள் தான் அந்த பக்கம் போகும். ஏன்னா இளைஞர் பட்டாலும் இன்னொரு இவங்க இருந்தது அங்க போயிடும். எங்கள் மீது சுமத்தப்படுகிற பல்வேறு அவதூறுகள்ல அதுவும் ஒண்ணு. ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. சீமானோட இருக்கிறவங்க எல்லாம் இளைஞர்கள் அப்படின்னு. இப்ப தண்ணீர் மாநாடு நடத்தினாரு. ஒரு சின்ன குக்கிராமம் பூதலூர்னு ஒரு கிராமத்தில் நடத்தினாரு. 10,000 பேர் திரண்டாங்க. இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் இளைஞர்கள் தானே இவங்கெல்லாம். அப்போ இவங்கெல்லாம் வந்து போயிட்டாங்களா அவரோட? ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. தொண்டர் அப்படிங்கிறவன் வந்து கருத்தை உள்வாங்கி கொள்கைகளை உள்வாங்கி வர்றவன். அவனை நீங்கள் அவ்வளோ எளிமையாக பிரிச்சிட முடியாது. ரசிகர்கள் அப்படிங்கிறவனுக்கு எந்த கொள்கையும் இருக்காது, கோட்பாடு இருக்காது, ஒன்றும் இருக்காது. இன்னும் கத்துற மனநிலை தான் அவங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? எங்கள் கட்சியில் யாரும் தலைக்கு மேலே துண்டை தூக்கி சுற்றுறவன் யாரும் இல்லை. ஹோயின்னு வந்து தலைவர் வந்தோன்னா அவர் பின்னாடி ஓடுறவன் யாரும் கிடையாது. நான் எங்கள் கட்சியை கடந்த 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை தொடர்ந்து உள்வாங்கி இந்த கட்சியோடு பயணிக்கிறவங்க அல்லது கட்சிக்கு வெளியில் 35 லட்சம் பேர் வாக்களித்திருக்கார்கள் இல்லையா, அவர்களெல்லாம் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சை, நாம் தமிழர் கட்சியின் கொள்கையை, கோட்பாட்டை, தத்துவங்களை புரிந்து கொண்டவர்கள். அவர்கள் ஒருபோதும் விஜய் இல்லை, இன்னும் வேற யாரு வந்தாலும் அவர்களுக்கு மாற்றி வாக்களிக்க மாட்டாங்க. ஒருவேளை அண்ணன் செந்தமிழன் சீமான் முன்வைக்கிற கருத்துக்களை தாண்டி, அவர் முன்வைக்கிற கொள்கைகளை, தத்துவங்களை தாண்டி ஒருத்தர் வந்து அரசியல் களத்தில் முன் வச்சு அண்ணன் சீமான் அவர்களை பின்னுக்கு தள்ள முடியுமே ஒழிய, சீமான் அவர்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை முன்வைப்பதற்கு இந்திய நிலப்பரப்பில் யாருமே இல்லை. புரியுதுங்களா? அதனால தான் இன்னைக்கு ஏஐயை பயன்படுத்தி சீமானுடைய பேச்சு இன்னைக்கு ஹிந்தியில் போகுது, இங்கிலீஷில் போகுது, அசாமில் பேசுகிறாரு, மராட்டியில் பேசுகிறாரு. பல்வேறு தேசிய இனங்கள் அந்த மொழியில் அவருடைய பேச்சை வந்து கேட்குறாங்க. பயங்கர வைரல் ஆகுது எல்லாமே. அதுக்கு என்ன காரணம்னா, இந்திய நிலப்பரப்பில் சுற்றுச்சூழல் பற்றி கவலைப்படுவதற்கும் மக்கள் குறித்து கவலைப்படுறதுக்கும் ஆளே கிடையாது. அதனால் விஜய் வந்துட்டாரு, அவருடைய ரசிகர்கள் தான் சீமானுக்கு வாக்களித்தாங்கங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவருடைய ரசிகர்கள் அவர்கள் வாக்களிப்பாங்க. எத்தனை சதவீதம் பேர் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு தேர்தலை அவங்க எதிர்கொள்ளட்டுங்கிற. நான் வந்து காழ்ப்புணர்வோடோ கோபமாவோ அல்லது அவர்கள் மீது அவதூறாவோ நான் பேசலை. ரொம்ப நேர்மையாக நான் சொல்கிறேன். தேர்தல் களத்துக்கு தம்பி விஜய் வரட்டும். அவருடைய ரசிகர்கள் எத்தனை லட்சம் பேர் இங்கே இருக்காங்க,
எவ்வளோ பேர் அவருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். எதுவுமே தெரியாம ஊடகங்கள் வந்து சொல்றதை வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியாது. காரணம் என்னன்னா, அதில் நாங்கள் ரொம்ப நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாம் தமிழர் கட்சி எதுக்கு தேர்தலில் நிற்கிது? போட்டி வந்து ராகுலா மோடியான்னு போட்டி. இதில் இவனுங்களுக்கு என்னையா வேலை? புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு எங்களை வந்து கேட்டாங்க, ஏளனம் செஞ்சாங்க இதே ஊடகங்கள் எல்லாமே. சில ஊடகவியலாளர்கள், அதாவது ஊடக ஞானிகள் சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, 2% வாக்கு வாங்கிட்டா மிகப்பெரிய வெற்றி நாம் தமிழர் கட்சி அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. 5%, 2%, 3% இப்படிலாம் வந்து சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் கவலைப்படாமல் நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். முடிவு என்ன? 8.22% தனித்து நின்று இந்திய நிலப்பரப்பில் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் இந்த ஊடகம் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க விஜய்க்கு வந்து இத்தனை சதவீதம், இத்தனை இது வரப்போகுது அப்படின்னு. இவைகள் எல்லாம் காசு வாங்கிட்டு கட்டமைக்கப்படுற ஊடக அறமற்ற ஒரு சில அரம்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட வேலை இது. அப்ப அந்த வாக்கு சதவீதம் 20ங்கிறது எல்லாமே வந்து காசு வாங்கிக்கிட்டு பேசுகிற, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசணுங்கிறதுக்காக பேசுகிற பேச்சு அதெல்லாமே. அவைகள் எல்லாம் தேர்தல் களத்தில் தலைகீழ மாறும். நாங்கள் நினைக்கிறதும் தலைகீழ மாறுறது வாய்ப்பு இருக்கு, ஊடகங்கள் சொல்றதும் தலைகீழ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இதுதான் நடக்கும் அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது. விஜய் அரசியல் வருகைக்கு பிறகாக தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அரசியல் களத்தில் ரொம்ப பிரபலமானதாக மாறிடுச்சு. இப்போ செய்தியாளர்களை சமீபத்தில் சந்திக்கிறப்ப கூட அந்த தற்குறி கூட்டத்தை உருவாக்குனதுக்கான பொறுப்பு நமக்கும் இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். பல கட்சிகள் இப்போ அந்த தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்திருந்தாலும் இன்னும் அந்த தற்குறி கூட்டங்கள் அப்படின்னு விமர்சனம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த தற்குறி கூட்டத்தை உருவாக்குனதுக்கான பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ அதை அரசியல் மையப்படுத்தி உங்க பக்கம் திருப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் வந்து தான் சொல்கிறேன்லம்மா, திரும்ப சொல்கிறேன். இன்னும் ஒரு ஆளா களத்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு 36 லட்சம் வாக்குகளை வந்து ஒரு தனி மனிதன் வந்து வென்றிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அதை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பேசி அந்த அரசியல் புரிதலற்று இருந்த இந்த மக்களை அரசியல் புரிதலுக்குள்ளே கொண்டு வந்து, இப்போ நான் உங்களுக்கு வந்து சவால் விடுறேன். நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற மழலையர் பாசறைன்னு ஒன்று இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் மாநிலம் எல்லா மாவட்டங்கள்லேயும் மழலையர் பாசறை இருக்குது. அந்த மழலையர் பாசறையில் பயணிக்கிற யாரை வேணாலும் உங்கள் முன்னாடி நிறுத்துகிறேன், நீங்கள் கேள்வி கேளுங்க. அவன் எப்படி பதில் சொல்கிறான்னு பாருங்கள். அவன் வயது வந்து மிஞ்சி போனால் 5 அல்லது 6 வயசு தான் இருக்கும். அவன் என்ன மாதிரி ஒரு ஆணித்தரமாக, அழுத்தமாக, நேர்மையாக, உண்மையாக, அரசியல் தெளிவோடு பதில் சொல்கிறான்னு பாருங்கள். அப்போ இதுதான் விதைக்கிறது. இதைத்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்திருக்கார். அப்போ இந்த நிலத்தில் பொதுவாக வந்து அவர் விதைக்கிறார், கருத்துக்களை விதைக்கிறாரு. அதை பொறுக்கி எடுத்துக்கிறது யாருங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. அப்போ நான் வந்து விஜய் எனக்கு பிடிக்கும், விஜய் திரைப்படங்கள் எனக்கு பிடிக்கும், நான் விஜய் படம் வந்துச்சுன்னா முதல் நாளே நான் பார்த்துருவேன். ஆனால் அரசியலாக நான் அண்ணன் சீமானோடு தான் நிற்பேன், சீமானுக்கு தான் வாக்களிப்பேன்னு சொல்கிற லட்சக்கணக்கான தம்பிங்க இருக்கானே தமிழ்நாட்டில். இது எல்லாமே சரி, நான் முழுசும் ஏற்றுக்கிறேன். ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிரபலம், திரை கவர்ச்சி, அதுக்காக திரளக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம், இளைஞர் கூட்டம், இளைஞர்களை கடந்து இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகாக வயதானவர்கள், மூதவர்கள், முதியவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரு மாற்றாவோ இல்லைன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேஸ்க்காக போய் ஒரு வாக்கு அழிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு யதார்த்தமான கேள்வி இருக்கு தங்கச்சி. அதை தான் பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்படி வாக்களிக்கிறாங்களா? அப்படி எந்த கருத்தையும் சொல்லாத ஒருத்தருக்கு, இப்போ மக்களை வந்து சந்திக்காத, களத்தில் வந்து நிற்காத ஒருத்தருக்கு, எந்த கொள்கையையும் இந்த நிமிஷம் வரைக்கும். இப்போ நான் கேட்குறேன், ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டார் விஜய். வந்து நின்றுக்கிட்டு அவர் சொல்கிறார், எஸ்ஐஆருக்கு வந்து அது வந்து நமக்கு முன்வைக்கிற, நமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு மாநில அரசை குற்றம் சொல்கிறார். அங்கேயே நம்ம ஒரு கேள்வி வந்துச்சு உடனேயே, எஸ்ஐஆரை வந்து மாநில அரசு கொண்டு வரலையா, ஒன்றிய அரசு கொண்டு வருது, நீ குற்றச்சாட்டு முன் வைக்க வேண்டியது ஒன்றிய அரசு மேலே. புரியுதா உனக்கு? அப்போ அந்த புரிதல் இல்லை, எழுதி கொடுத்தவன் தப்பாக எழுதி கொடுக்குறான், அதைத்தான் தற்கூரியத்தனங்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அடிப்படையில் வரலாற்று பூர்வமாக எதையும் அணுகிறது கிடையாது. இது யார் கொண்டு வரா, இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற தன் பிள்ளைகளுக்கு சொல்லணுங்கிறது உங்கள் நோக்கம் கிடையாது. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் இந்த டாப்பிக்கை விட்டுருங்க, அவர் எதையோ பேசினார், விட்டுருங்க. நம்ம என்ன கேட்குறோம், இதே மாதிரி தம்பி விஜய் இதே மாதிரி வந்து நின்று உங்கள் தம்பிகளா கரூரில் ஒரு பெரிய துயரம் நடந்துச்சு, அந்த துயரத்துக்கு நம்ம தான் காரணம், நீங்கள் நடந்துக்கிட்ட முறை காரணம், நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, நம்மளை பார்த்து எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க, கேலி செய்கிறாங்க, நீங்கள் மிக மோசமாக வந்து அங்கே நடந்துக்கிட்டீங்க, கூட்டமாக வந்து நெருக்கடி கொடுத்து அந்த மாதிரி வந்து செய்கிறீங்க. இனி யாரும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அவரவர்கள் மாவட்டத்தில் அவரவர்கள் இருங்க.
நான் வருகிற போது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற தம்பிகளை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள் தம்பிகளுக்கு அறிவுறுத்தி ஏன் உங்களால் ஒரு காணொளி இது வரைக்கும் போட முடியல? 41 பேர் செத்து போனதுக்கு உங்கள் தம்பிகள் கொடுத்த அந்த நெருக்கடி தானே காரணம். அப்போ அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இல்லை. இந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு இப்போ நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கார் போகுது, காரில் ஓடி விழுவுறாங்க, எல்லாரும் போய் காரை துரத்திட்டு ஓடுறாங்க. அப்போ இதைத்தான் மற்றவர்கள் பார்த்து கடுப்பாக வராங்க. அப்போ உன் நோக்கம் என்ன? அஜித் போன்றவர்கள் அதான் சொல்கிறாங்க, லட்சக்கணக்கான தம்பி தங்கைகளை ஒரே இடத்துல திரட்டி வச்சு தான் கூட்டம் காட்டணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனநோய் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் அதான். நீ நின்றுக்கிட்டு எஸ்ஐஆரை பற்றி பேச தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் தம்பி தங்கைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும், அவர்களை நேர்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்கிற புத்தி ஏன் இல்லாமல் போச்சுன்னு நாங்கள் கேட்குறோம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிறீங்க வாக்ககம் அப்படின்னா என்னன்னே தெரியாத, திரும்பவும் அந்த தற்கொலைங்கிற வார்த்தை வருது, தெரியாமல் நின்றுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் வாக்ககமா, அதாவது தமிழக வெற்றி கழகமா அல்லது தமிழ்நாடான்னு பார்க்குற அளவுக்கு வாக்ககத்துக்கு நீங்கள் எல்லாம் போகணும்னா, டேய் தம்பி, வாக்ககத்துக்கு ஒரு கட்சியிலேருந்து 2 பேர் தான்டா தம்பி போக முடியும், எல்லாரும் போக முடியாது. அங்கே பாரா மிலிட்ரி போட்டிருப்பாங்க, துணை இராணுவத்தை நிறுத்தியிருப்பாங்க. அந்த வாக்ககத்திலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் 200 யார்டு தள்ளி தான் கூட்டமாக நீங்கள் நின்னீங்கன்னா நிற்கலாம். வாக்ககத்துக்கிட்ட போக முடியாது. இப்போ இவர் சொல்கிறாருங்க, இவருக்கு அதை பற்றி தெரியாதனால சொல்கிறாரு, வாக்ககத்தை முற்றுகையிடணுங்கிறது மாதிரி சொல்கிறாரு. வாக்ககத்தில் போய் அது வாக்ககமா இல்லை தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழ்நாடா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வாக்ககத்தில் குவிய வேணுங்கிறாரு. அப்படிலாம் குவிய முடியாது தம்பி. எந்த கட்சியாக இருந்தாலும், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும், ஒரு வாக்ககத்துக்கு 2 பேர் தான் பிரதிநிதிகள் உள்ளே போக முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு இணையதளங்களில் கேள்வி கேட்குறாங்க. எதுவுமே தெரியாமல் இருக்கிறிய நீ, ஒன்றும் தெரியாத உங்களுடைய ரசிகர்களை நீ மிஸ்கைடு பண்ணுற தம்பி. அதுக்கு காரணம் என்னன்னா, உன் கூட இருப்பவர்களுக்கு ஆழ்ந்த அரசியல் அறிவு இல்லை. அவர்கள் எழுதி கொடுக்கறத நீங்கள் சோகத்தில் வச்சுக்கிட்டு தானே பார்த்து தானே பேசுகிறீங்க. அப்படி எழுதி கொடுப்பவர்களுக்கு ஆழ்ந்த அரசியல் அறிவு கிடையாது. அப்படி இருந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. நான் உண்மையை சொல்லணும்னா, எங்களுக்கு அவரை விமர்சிக்கிறேங்கிற நோக்கமோ எண்ணமோ எதுவும் கிடையாதுங்க. ஆனால் இப்போ நாங்கள் பேசுகிறது அதான். இப்போ எங்கள் தம்பிகள்லாம் பின்னூட்டத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் ஏன் அவருக்கு கற்றுக் கொடுக்குறீங்கன்னு எங்களை என்ன திட்டுவாங்க. அவங்க எப்படியோ போறாங்க, நீங்க ஏன்னு நீங்க பேசுவதன் மூலமா அவங்க கத்துக்கிறாங்கன்னு நீங்க ஏன்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு பின்னூட்டத்தில் எங்க தம்பிங்க எங்களை திட்டுறாங்க. கத்துக்கிறது நல்லது தானே ஏங்க, அவன் ஏன் கத்துக்கணும், நான் ஏன் கத்துக் கொடுக்கணும்? நீ அரசியலுக்கு வரும்போது இதெல்லாம் ஏங்க, அரசியலுக்கு வரும்போது தேர்தல்னா என்ன, வாக்ககம்னா என்ன, என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டு அந்த தேர்தலில் கிடைக்கிற அனுபவங்களை கொண்டு நீங்கள் கட்சியை கட்டமைச்சு கொண்டு வரணும். 41 பேர் இறந்து போனதுக்கு பிறகும் உங்கள் ரசிகர்களை கூப்பிட்டு இன்னும் நீங்கள் அறிவுரை சொல்லலை. உங்கள் கட்சியை இன்னும் எப்படி கட்டமைக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற முறைப்படுத்தலை. சும்மா சென்னையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுறது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ கூட்டம் காட்டணுங்கிறதா ஒரே நோக்கமாக இருக்குன்னு இப்போ கூட்டம் கூட்டப்பட்டுச்சு. ஒருத்தருக்கு பீகாரில் பயங்கரமாக கூட்டம் கூட்டப்பட்டுச்சு. போய் மடியிலெல்லாம் படுத்தாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க. அவர் பயங்கரமாக ஜெயிச்சிட போகிறாருன்னு பிஜேபி கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் கொஞ்சம் ஜெர்க்கானாங்க. யாருன்னா நம்ம பிரசாந்த் கிஷோரை பார்த்து. அவர் நிலைமை என்னாச்சு சொல்லுங்கள்? ஒரே தட்டில் வைக்க முடியுமா 2 பேரையும்? இல்லை, அவர் சொல்கிறது தான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் இவரோட கைடன்ஸு. அவர் தான் பெரிய இந்தியாவில் நான் தான் இந்த கட்சியெல்லாம் ஆட்சிக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னாரு. இது ரொம்ப நிறைய அயோக்கியத்தனங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எஸ்ஐஆரை தாண்டி இந்த தேர்தல் ஆணையம் செய்த அயோக்கியத்தனங்கள் நிறைய இருக்குது. தேர்தல் ஆணையம் தேர்தல் நடைமுறையை அறிவிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வாக்காளருக்கு 10,000 ரூபா, பெண் வாக்காளருக்கு வங்கியில் போட்டாங்க. ஏதோ மகிழ யோஜனாவோ போஜனாவோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அந்த திட்டத்தில் ஒரு வாக்காளருக்கு 10,000 ரூபா பணம் போட்டாங்க. இது தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதிச்சுது? இது கரப்ஷன் இல்லையா? இது தேர்தலுக்கு எதிரானது இல்லையா? அப்போ இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான வேலைகளை அனுமதிக்கிறதுக்காகத்தான் இந்த ஞானேஷ்குமார் போன்ற ஆணையர்களை வச்சுருக்காங்க. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஞானேஷ்குமார் என்பவர் இந்திய தேர்தல், அதாவது இந்திய வாக்காளர்களுடைய வாக்குகளை திருடுகிற ஒரு தீவிரவாதி, ஒரு திருடன், அதாவது ஜனநாயகத்தை படுகொலை செய்த ஒரு கொலையாளி. இப்போ வெடிகுண்டு வச்சு பல பேரை கொல்றது எவ்வளவு பெரிய மோசமானதோ அதை விட மோசமானது என்னென்னா, பொய்யாக ஜனநாயகத்தை படுகொலை செய்து வாக்குகளை திருடி
அதிகாரத்துக்கு வர்றதற்கு பாருங்க, அது அதை விட மிக மோசமான தீவிரவாதம். அந்த தீவிரவாதத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையரை தங்கள் அடிமையாக வைத்துக்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை ஒருபோதும் இந்திய ஜனநாயகவாதிகள் ஏற்கக்கூடாது. இந்திய மக்கள் இதை ஏற்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் நாம் தமிழரையும் தாவைக்கும் ஒரே தட்டில் வச்சு எடை போடக்கூடாது, எடை போடவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் தீர்ப்பு என்னவாக இருக்குன்னு பார்ப்போம். இதனோட இந்த கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் தங்கச்சி. Subscribe to One India and never miss an update.